So guys, இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச வீடியோ. ஃபுல்லாவே கமெண்ட் செக்ஷன்ல அதான் guys ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கீங்க. All pets tour, all pets video, வினோத் ப்ரோ வீடு டூர், எங்க வீடு டூர், ஹோம் டூர்ல பெட்ஸ் டூர். ஹோம்ல இருக்க நம்ம பெட்ஸ் தான். ஹோம்ல இருக்க பெட்ஸ் டூர். வீடியோ காட்ட போறோம். வீடியோ காட்டணும்னா கமெண்ட் போடுங்க. அதையும் என்ன காட்டலாம். வீட்ல அப்படி ஒண்ணும் இல்ல गाइस. நம்ம மான்ஸ்டர் பீஸ் எல்லாமே இன்னைக்கு பார்க்க போறோம். ஒவ்வொரு பெட்டையும் ஒவ்வொரு வீடியோல காமிச்சு பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு ஒரே வீடியோல எல்லாத்தையும் எல்லாமே மொத்தமா காட்ட போறோம். அதாவது நம்ம சுப்ரமணி, சுபாஷினி, தங்கமணி, டிராகன், ராக்கி, ராயன் வந்து அவரு வெளியூர் போயிட்டாரு. மண்டவிங்கி, ஷார்க் எல்லா விஷயம் காட்ட போறோம். ஸ்னேக் பாபு, ஸ்னேக், அப்புறம் நம்ம கோஸ்ட் ஃபிஷ், நம்ம ஜெட், கேஷ் எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படியே வந்து நம்ம அடுத்து போடக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு வீடியோ, அதாவது இந்தியாவில் யாருமே பண்ணாத ஒரு விசித்திரமான ஒரு வீடியோ நம்ம போட போறோம். விசித்திரமான வீடியோ, அது ரொம்பவே வந்து எக்ஸ்பென்சிவான வீடியோன்னு சொல்லலாம். நம்ம நான் லாஸ்ட் வீடியோக்கு முந்தின வீடியோல சொல்லிட்டு இருந்தேன்ல, சால்ட் வாட்டர் ஃபிஷ் டேங்க் செட் பண்ண போறேன் அப்படின்னு. கைஸ் இப்போ தான் அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருக்கேன். ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் ப்ரோ அது. இப்போ நார்மலாக நம்ம சால்ட்டை போட்டு தண்ணியில் கலக்கி அதில் ஒரு மீனை விட்டு அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண முடியாது. சால்ட் வாட்டர் ஃபிஷ்னா நம்ம ஒரிஜினல் சால்ட் வாட்டர் நம்ம வீட்டில் கொண்டு வரணும். அதுக்கான ஒரு டேங்க் செட்டப் பண்ணணும். அதுக்குள்ளே ஃபில்டர் வைக்கணும். அந்த சால்ட் வாட்டரில் வாழக்கூடிய மீனை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணணும். சால்ட் போட்டு தான் சால்ட் வாட்டர் கொண்டு வரணுமா? அதுக்கு நம்ம சாதா சால்ட் போட முடியல. சாதா சால்ட் இல்லை, அதுக்குன்னு டெடிகேட்டடாக சால்ட் இருக்கு கைஸ். அதுக்கான சால்ட் இருக்கு. நிறைய ப்ராசஸ் இருக்கு. நம்ம சால்ட் வாட்டர் அக்வாரியம் செட் பண்ணோம்னாலே ஃபர்ஸ்ட் வந்து மணி தான். ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அதுவும் வந்து ஒரு 3 ஃபீட் டேங்க் செட் பண்ணணும்னா நார்மலாக ஒரு 10,000 20,000 நம்ம முடிச்சிடலாம் ஃபுல் டேங்க் செட்டப். அதுவே சால்ட் வாட்டர்னா ஸ்டார்டிங்கே லேக்ஸ் 1 லேக்ல ஆரம்பிக்குது கைஸ். நீங்கள் 1 லட்சத்துக்கு செட் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப காசு இருந்துச்சுன்னா 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் கோடி கூட செட் பண்ணுவாங்க கைஸ். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம கூட தான் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. காலையில் இப்போ மணி வந்து 11 ஆகுதா, 11 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 11 மணி வரைக்கும் எங்கள் கூட தான் இருக்க போகிறீங்க நீங்கள். அதனால சாப்பாடு இருந்துச்சுன்னு எடுத்து வச்சு ரெடியாக இருங்க. ஆமாம், அது என்னன்னா நைட்டு வந்து சீஃப் கெஸ்ட் நம்ம ஒருத்தர் வர போகிறாரு. உங்கள் ஃபேவரட், ரொம்ப நாளாக வர இல்லை காணாமல் போன ஒருத்தர் நீங்கள் வராரு. யாரு தெரியும்ல, ராயன். பேரை கேட்டோடனே அதிருது இல்லை, அதுதான் நம்ம நைட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கைஸ், அந்த சால்ட் வாட்டர் பாண்ட் ரெடி பண்ண போறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கான ஒரு ஸ்பாட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது பக்கத்துல தான் இருக்கு. ரொம்பவே ஒரு சீக்ரெட்டான பிளேஸ். இது வரைக்கும் யாருக்குமே அந்த சால்ட் வாட்டர் பாண்டு செட் பண்ற பிளேஸ் காமிக்கல. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் காமிக்க போறேன். நம்ம வீட்டில் அங்கே ஆல்ரெடி நோ ஸ்பேஸ், தேர் இஸ் நோ மோர் ஸ்பேஸ். ஸ்பேஸ் இல்லை, அதனால நம்ம பக்கத்து வீட்டில் வளர்க்கலான்னு அவங்க அடிக்க வருவாங்க. அதனால நம்ம ஒரு புதிய ஒரு ஸ்பாட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்க. அதுக்குன்னே ரெடி பண்ணியிருக்கோம், டெடிகேட்டடாக ஒரு ஸ்பாட் கைஸ். அதுக்கு மேலே தான் இருக்கு. நம்ம இப்போ அங்கே போகலாம். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வரைக்கும் யாருக்குமே காமிக்கல நாங்கள் இந்த பிளேஸை. ஃபர்ஸ்டா உங்களுக்கு தாங்க காமிக்கிறோம். ஃபர்ஸ்டா ஜூ பிளேஸ் இல்லை, ஜூன்னு சொல்லலாம். எப்படி பாருங்க, சுற்றி காடு, 3 பக்கமும் காடு, நடுவில் ஒரு வீடு. அந்த வீட்டோட மாடியில தான் நம்ம செட் பண்ண போறோம். இது வந்து கைஸ் இந்த பிளேஸ் அப்படியே ஒரு ஜூவா மாத்தலாம்னு ஒரு பிளான். எப்படி பாய்ஸ் பண்ணிடலாமா? சூப்பரா இருக்கு கைஸ், பெர்ஃபெக்டா இருக்கும். இந்த இடத்துல நம்ம பண்ண போறோம். பிரம்மாண்டமான ஒரு ஜூ. செட்டு மட்டும் போடணும் கைஸ், ஏன்னா வெயில் கொஞ்சம் அதிகமாக அடிக்குது. உள்ள போய் பாருங்க கைஸ். தெரியுதா? இங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் ரெடி பண்ணலாம், வெளியே ஒரு ஸ்விம்மிங் பூல் ரெடி பண்ணலாம். நமக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பண்ணலாம். என்ன இது நம்ம ஸ்பாட் கைஸ். நீங்க சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல, இந்த ஸ்பாட்டை நம்ம ஜூவா மாத்தலாமா அப்படின்னு. நீங்க நிறைய பேர் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம பண்ணிடலாம். எப்படி கடலே நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வர போறோம். இந்த இடத்துல நம்ம செட் பண்ண போறோம். கைஸ் இது ஒரு ஐடியா தான். நீங்க சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல செட் பண்ணலாமா இல்லையான்னு. நிறைய பேர் பண்ண சொன்னா பண்ணிடலாம்ல. கண்டிப்பா பண்ணோம். எல்லாருமே நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அதிகமா நீங்க எந்த மாதிரி பண்ணலாம், என்ன ஐடியா, என்ன மாதிரி மீன் பண்ணலாம் எல்லாமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் அலிகேட்டர் கார் வழங்க, சுப்பிரமணியம் பேர் வைங்க, எல்லாம் சொன்ன மாதிரியே பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும், இது வரைக்கும் நம்ம செட் பண்ணது எல்லாமே நாங்களாக பண்ணதை விட அதிகமாக நீங்கள் சொன்னதை தான் பண்ணியிருக்கோம். அதை வாங்குன்னு சொன்னீங்க வாங்கிட்டு, இதை வாங்குன்னு சொன்னீங்க வாங்கிட்டு, இப்போ இதை பண்ணுன்னு சொன்னால் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ போமா ஒவ்வொரு பெட்டாக பார்க்கலாம். கைஸ் பார்க்கலாம் கைஸ். இப்போ நம்ம புதுசு காலியாக தான் இருக்குது. இதை ஃபுல்லாக நம்ம நிரப்புனதுக்கப்புறம் இதை ஒரு டூர் போடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த வீடியோவில் நம்ம போயிட்டு நம்ம பெட்ஸ் எல்லாத்தையும் டூர் பண்ணிடலாம். போமா கைஸ். நம்ம ஃபர்ஸ்ட் பெட்டு வாங்க. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பெட்டு. ஒன்றும் இல்லை, நம்ம கேமராமேன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பார்த்தீங்களா கைஸ், இதுதான் கேஷ். வெளியாளி யார் வந்தாலும் விட மாட்டான் கைஸ். நான் பக்கத்து வீட்டுக்காரன், என்ன இதுக்கு தெரியும். ஆனால் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு தைரியத்தில் கொண்டு போய் சொல்லி வாயமுள்ள இப்போ என்ன பார்த்து கடிக்க வராம. சரியா ப்ரோ? என்ன கடிப்பான்? பக்கத்து வீட்டுக்காரர் இல்ல, வீட்டுக்காரரே கடிக்கும். இவன் கத்திட்டு இருப்பான்னு தான் நாங்க வந்து காம்பவுண்டே கட்டி வச்சிருக்கோம். இங்க பாருங்க, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா? நான் பக்கத்து வீட்டுக்காரன் போயிட்டு கை வச்சா என்னையே எல்லாரும் கடிக்கிறோம்னு சொல்லி வாய மூடல, வீட்டுக்காரரே கடிச்சிட்டான்.
நண்பர்களை கேஷை பார்த்துருப்பீங்க. அப்புறமா வந்துட்டோம் வினோத் ப்ரோ வீட்டுக்கு. இனி வினோத் ப்ரோ வீட்டில் இருக்க ஒவ்வொரு உயிரினமும் எல்லா மான்சரையும் நம்ம பார்க்க போறோம். இருக்கிறது கம்மி தான், ஆனா ஒவ்வொன்றும் மிருகத்தனமா இருக்கும். உங்களுக்கே தெரியும் யார் யார் இருக்கான்னு. ஏய் ஜெட்டு, நம்ம சுப்பிரமணி சுபாஷினி ஃபர்ஸ்டா மீட் பண்ணலாம். ஜெட்டு செட்டு சாப்பிட்டு இருக்கான். வா வா ஜெட்டு வா. வால மதிக்கவே இல்லை ப்ரோ. டேய் வால, அங்க பாருங்க இருக்கான், இங்க பாருங்க இருக்கான். ஏய் ஜெட்டு வா. சிக்கன் வா, மீன் வாட வா. இப்போ வருவான் பாரு. அவன் வரமாட்டான், மீனை காட்டினா வருவான். கைஸ் நம்ம மீனை காட்ட போறோம். மீனை கட்டினா வந்துருவான். வர அங்க ஒருத்தனுக்கு பைத்தியம் முடிச்சிட்டு போல இருக்கு. எத்தி பார்க்காம பாருங்க. இங்க பாருங்க டேனி, டேனிங்க மண்டை தெரியுது பாருங்க. நான் வரேன் பாருங்க. சுப்பிரமணிக்கு போடுன்னு வரோம். கொடுக்காதீங்க. உனக்கு வேணுமா? சுப்பிரமணி தான் கொடுப்பேன், உனக்கு தரமாட்டேன். கைஸ் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, ஆஸ்கரம் கொண்டுட்டான். ஜெட்டு திமிர் பிடிச்சவனா இருக்கான், வர மாட்டேங்க. அப்படியே நீங்க பாருங்க நம்ம அண்டர் கிரவுண்ட் டேங்க் எப்படி பக்காவா இருக்கா. தண்ணி பாருங்க பழன்னு கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. தெரியுதா என்னமா மெயின்டைன் பண்ணிருக்கோன்னு. எல்லாம் பவர் ஆஃப் ஃபில்டர் இல்ல, சூப்பரா இருக்கு கைஸ். பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. நம்ம வந்து சுப்பிரமணி இப்போ ஃபீட் பண்ண போறோம். இங்க பாருங்க, ஃபில்டர் இருந்துச்சுன்னா நமக்கு மீன் தெரியாது, அதனால அதை ஆஃப் பண்ணிடுவோம். எல்லாம் பெரிய பீஸா இருக்கு. இதை நம்ம சுப்பிரமணிக்கு ஃபீட் பண்ண போறோம். தெரியுதா? பொத்துட்டு வந்துடும் போல இருக்கு. அங்க பாருங்க டேனி பாருங்க. ஏய் உடைக்காம போறா. என்னத்தனா உடைச்சிட்டான், கடிச்சிட்டான், பொத்துட்டான். லே சும்மா இருல. ரொம்ப நாள் கழிச்சு சுப்பிரமணிக்கு நீங்க ஃபீட் பண்றதை பார்க்க போறீங்க. இப்போ பெரிய பீஸா இருக்கு. தெரியுதா? எல்லாமே வந்து ராவா எங்கேருந்து கட் பண்ண ஃப்ரெஷ் பீஸ். இதுக்குன்னு சுப்பிரமணியனே டெடிகேட்டடா இறக்கிருக்கும். இந்த மீனை பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அதான் எங்க இருந்து வாங்கின மீன்? ரத்தத்தோட இருக்கு பாருங்க. ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு பிடிச்சிட்டு வந்ததா? அதுக்குன்னு நம்ம குளத்துல வேலை பார்க்குறவங்கள சொல்லி வச்சிருக்கோம். லைவ் பீஸ் கொடுப்பாங்க பெர்ஃபெக்டாக செதிலெல்லாம் எடுத்துட்டு. ஏன்னா தண்ணி டஸ்ட் ஆகக்கூடாது, அந்த மாதிரி நீட்டாக. ஒரு சேர பாதி கிழிஞ்சிருக்கு. என்னாச்சு? திரும்ப சண்டை போட ஆரம்பிச்சிட்டா? போட்டோன்னா லபக்குன்னு பிடிச்சிரும். போட்டுருவோமா? அது கொஞ்சம் மேலே வர வைங்க. வருத பாருங்க, ஸ்பீடா பாருங்க. கொடுத்துருவோமா? பார்த்து கையில் பிடிச்சிடாம. என்ன டைப் அடிச்சு கடிக்கா. இப்போ என்ன இதுல வந்து இடிச்சு தானே உள்ளே வந்தா பைப்ல அடிச்சிட்டு போறான். நல்ல வேலை ஃபில்டர் ஆஃப்ல பண்ணி வச்சிருந்தோம். ஓ மை காஷ், ஜம்பா பாத்தியல்ல கைஸ். டால்ஃபின் மாதிரி நம்ம சுப்பிரமணியம் வளர்த்துட்டு இருக்கோம். ரெண்டு பேருக்கு வாயில 2 பீஸ் இருக்கு. அது இன்னும் முழுங்கவே இல்லை ப்ரோ. இங்க சின்ன மாதிரி தான் பாருங்க. சாப்பிட்ட உடனே வாயில ஃபுட் எடுத்த உடனே தரையில போய் அப்படியே பெட்ல படுக்கிற மாதிரி படுத்துரும். படுத்துட்டு அப்படியே பொறுமையா ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி கடிச்சு சாப்பிடுது பாருங்க. ரெண்டும். இவர் இங்க சாப்பிட்டு இருக்காரு, அவர் அங்க சாப்பிட்டு இருக்காரு. முழுங்கிட்டான். போடுமா? போடுங்க. இந்த வாட்டியும் டைவ் அடிச்சிடாம நைஸா சைஸா பிடிச்சிட்டு போகுது. நண்பர்களே, சுப்பிரமணிய சுபாஷினியை பார்த்துருப்பீங்க. அப்புறமா எல்லாருமே அந்த வீடியோ போட்டு அம்புலியை வந்து நம்ம அந்த டேங்க்ல பிரிச்சுட்டு வந்தோம்ல, நம்ம தங்கமணி டேங்க்ல இருந்து. அண்ணில இருந்து அம்புலி எங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அம்புலி நாங்க எதுவும் பண்ணல, இதுல தான் இருக்காங்க இந்த தெர்மாகோல் பாக்ஸ்ல. அம்புலியை காட்டும். அம்புலி குண்டாயிட்டான்ல கொஞ்சம். எப்படி இருக்கா அம்புலி? நல்ல வெளுன்னு இருக்கு இல்லையா? ஒன்று போடு. அம்புலி வந்து ஸ்பாட்டட் கார் மாதிரி இருக்கான். தெரியுதா? நார்மல் அலிகேட்டர் கார் மாதிரி இல்லை, ஸ்பாட்டட் கார் மாதிரி இருக்கும். கைஸ் அப்படியே அம்புலி பார்த்துட்டீங்களா? அப்புறமா அடுத்தது இந்த டேங்க், நம்ம டிராகன் லிவ்சியர் டேங்க். டிராகன் லிவ்சியர் டேங்க்ல லாஸ்ட் நைட்ரேட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் நம்ம டிராகன் இருந்திருக்க மாட்டான். டிராகன் இங்கே இல்லை கைஸ், எங்கே போனாலும் தெரியல. எங்க தங்கமணிட்ட இருந்து டிராகனை பிடிச்சிட்டு வந்தோம்ல, தங்கமணி டிராகனை கடிச்சிட்டான் அப்படின்னு. சாப்பிடவே இல்லை. ஆமா, ஒழுங்கா சாப்பிடல. சுருங்கி ரொம்ப சின்னதாயிட்டான் நம்ம டிராகன். அதனால இதுல இருந்தா ஏதாவது ஆயிரம்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம டிராகனை பழைய மாதிரி தங்கமணி கூட கொண்டு போயிட்டு போட்டோம். ஃப்ரெண்ட்ஸாவே இருந்தாங்க. கடிச்சாலும் சண்டை போட்டாலும் உங்களுக்குள்ளே வச்சுக்கிடுங்க, நம்ம அனுப்பி விட்டுட்டோம். ஆமா, ஏன்னா மான்ஸ்டர்ஸ் வந்து சண்டை போட்டாலும் சாப்பாடு போடும்போது ஒன்று சேர்ந்துருமா. இப்போ கூட நம்ம பார்த்துருப்பீங்க நம்ம சுப்பிரமணி சுபாஷினி வந்து இப்படி வாலிலே கடி வாங்கியிருந்தாலும் சேர்ந்தே சுத்துது பாத்தீங்களா? இந்த படத்தை பாருங்க கைஸ். இதுல ஒரு மீன் இருக்குல்ல, இந்த பாக்குறதுக்கு எக்ஸாக்டா இதே மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த பல்லு இருக்கு, அதுக்கு இருக்கா அந்த மாதிரி ஒரு மீன் இதுக்குள்ள இருக்கு. அது சஸ்பென்ஸ். பாண்டை ஓபன் பண்ணி காமிக்கும் போது நீங்க அந்த மீனை பார்த்தே ஷாக்காக போறீங்க கைஸ். அந்த மீன் எங்க இருந்து வந்துச்சுன்னு அந்த மீனை நான் எடுக்கும்போது சொல்றேன். தெரியுதா? பேட்டர்ன் தெரியுதா? ஐயோப்பா என்ன பெருசா இருக்குல்ல அந்த எவ்வளவு பெரிய மான்ஸ்டர் பீஸ். உங்க கண்ணுக்கு தெரியுதா கைஸ்? இது நான் இப்போ ஓபன் பண்ணி காமிக்கிறேன். நம்ம டேங்க் நிறைய இன்னும் அந்த மீனை பார்க்கல. நம்ம டிராகன் போனதுக்கு அப்புறம் தான் இந்த டேங்க்ல புதுசான நம்ம இந்த வைல்டு வெரைட்டி மீன் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு. தெரியுதா? இங்க பாருங்க. ஓ மை காஷ், தெரியுதா கைஸ் எவ்வளவு பெருசா இருக்கு? தூக்கி காட்டுவோம் கைஸ். இந்த மீன் எங்க? கல்பாசி இருக்கு. ஆமா, மூக்கெல்லாம் கல்லா தான் இருக்கு. என்ன தெரியுமா நடந்து? இது ஒரு கடிக்கலாம் செய்யாது. நீங்க நறுக்கன் கடி வாங்கிருக்கீங்களா? பாருங்க கைஸ், யோப்பா ஜம்மன் இருக்குல, ஷார்க் மாதிரி, பேபி ஷார்க் மாதிரி இருக்கு. கைஸ் இந்த கதை ஒரு பெரிய கதை. என்ன தெரியுமா ஆச்சு?
அந்த கதையை சொல்லுங்க, எப்படி இந்த மீன் இங்க வந்துச்சுன்னு. கைஸ் பார்த்தீங்கன்னா நான் காலையில் வேலைக்கு போகலான்னு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு மீன்காரன் வந்துட்டு இருந்தான். அந்த மீன்காரனோட வண்டியில் வந்து பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து வாழை போட்டு அடிச்சுட்டே இருந்து துடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படியே அந்த தண்ணி எல்லாம் வெளியே தெரிக்குது ரோட்ல. அந்த ஏதோ அளவு ஒரு பெரிய மீன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நிப்பாட்டி பார்த்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீன் தான் உள்ள துடிச்சிக்கிட்டு இருந்து. அதான் பார்க்க வேற பாவமா இருந்தா. மீன் வேற பாருங்க, பார்க்க பளபளன்னு இருக்கு. கலர் தெரியுதா இங்க பாருங்க, ஒரு மாதிரி கோல்டு பட்டனோட பயங்கரமா இருக்கு. தகன்னு இருக்கு கைஸ். அதான் இந்த மீனை எப்படியும் நம்ம விட்டுருந்தோம்னு வைங்க, அன்னைக்கு கசா பண்ணிருப்பாங்க, வெட்டி மதியம் சாப்பிட்டுருப்பாங்க ஃப்ரை பண்ணி. ஏன் ஆக்டிவ் இல்ல தெரியல. ஓ மை காஷ், பாருங்க கைஸ் எப்படி இருக்குல்ல பாருங்க. சரியான மீன் தெரியுதா, அப்படியே குழந்தை மாதிரி இருக்கு. டால்ஃபின் குட்டி விட்டுருங்க போதும். ரொம்ப நேரமா ட்ரேக்குள்ளே கிடந்தனால அவன் கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டான். செட் ஆகுமான்னு தெரில, 100% அது உயிர் பழைக்குமான்னு தெரில. நீங்க என்ன நினைக்கிறீங்க? செட் ஆயிரும். கைஸ் வினோத் ப்ரோ வீட்டில் எல்லாம் முடிஞ்சு, இதுக்கு மேலே இல்லை அவர்கிட்ட காட்டுறதுக்கு. செட்டு கேஸு சுப்பிரமணியம் ப்ரோ பெட்ஸ் எல்லாம் முடிஞ்சு எல்லாத்தையும் காட்டி எல்லா பெட்ஸும் பார்த்தாச்சு. வாங்க கைஸ் போலாம். கொத்தனார் வீட்டுக்கு போய் நீ காட்டுவோம் நீ. கைஸ் இனிமே நம்ம கொத்தனார்ல கைஸ் நம்ம எங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் பார்க்க போறோம், இருக்கிறது எல்லாத்தையும். ஆமா, எல்லாரும் காமெண்ட் ஏறி குதிச்சு அப்படியே பைய பார்த்துவாங்க, கீழே விழுந்துறாதீங்க. அந்த இங்க ஒரு டேங்க் இருக்கு. அடுத்ததா பேக்யார்ட் பாண்ட். எல்லாருமே கமெண்ட்ல கேட்டு இருக்கீங்க, பேக்யார்ட் பாண்ட் கெட்டினதுக்கு அப்புறம் அதை காமிக்கவே மாட்டேறிய ப்ரோன்னு. என்ன டப்பாக்குள்ள 2 வரும் முட்டை போடுதா? 3 சேர்ந்து தான் இருக்கு. 3 ஜோடி. ராஜஸ்தான் ராயல்ஸும் 3 மீன் இருக்கு. நல்லா உத்து பாரு, இது ஜோடியா 3 மீன். ராஜஸ்தான் எந்த ஊர்ல ஜோடி 3 மீன் தெரியுதா கைஸ்? ராஜஸ்தான் ராயல்ஸ் மட்டும் ஜோடி அந்த டப்பாக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கு. எதுக்கு இதுல உட்கார்ந்துருக்கு ப்ரோ? முட்டை போடுதோ? பெட்ரூம் முட்டை போட்டுறாங்க, அடை காத்துட்டு இருக்கோம். அப்புறமா இந்த மீன் இருக்குல்ல, இந்த அல்பினோ. இந்த அல்பினோவை நம்ம சும்மா எப்போ பார்த்தாலுமே செத்து போன மாதிரி தான் அது ஆக்டிங் பண்ணிருக்கோம். தெரியும், கையை வச்சு பாருங்க உயிர் வரும் டக்குன்னு. அப்படியா? ஏ டாமி எந்திரி, ஏய் அந்த மாதிரி தான். வயிறு ஃபுல்லா இருக்கு, எதை சாப்பிடுன்னு தெரியல. அவ்வளோ ஃபுட்டு போட்டிருக்கேன் நான். ஏய் நான் ஓடா இங்க காணல. ஏய் கடிக்க வரா. கடிக்க வருதா? ஆமா இங்க. ஏய் ப்ரோ வீடியோ எடுக்கல ப்ரோ, இங்க ஒரு கூட கடி வாங்க. ஏய் ஃபுட்டு நினைச்சு வரானா? கடுப்புல ஆக்டிவா இருக்கு. இவனா ஸ்லோவா இருக்காளு. நம்ம பாரு எவ்வளவு உசாரா இருக்கு பாரு. அவதாருங்க, வேறு அவதார். இந்த வரேன் அவதார் தெரியுதா? பசியில் இருக்கோ, மண்ணுக்குள்ளெல்லாம் கொண்டு தலையை விடான். அப்படி எல்லாமே இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா நம்ம வினோத் ப்ரோவோட ஜெட்டு நம்ம ஆஸ்கர் பிடிச்சிட்டு போயிட்டா, 2 ஆஸ்கர். அதுக்கு பதிலா நீங்க 2 கோல்டன் அள்ளிக்கிட்டு இருக்காரு. எனக்கு வாங்கினாங்க ப்ரோ. வாங்கிடுவோம். 2 கோல்டன் அள்ளிக்கிட்டு போதுமா? 2 போதுமா இல்ல 4 சேர்த்து போடலாம்? ருபீஸுக்கு 2, எனக்கு 2, கபிஸுக்கு 2. எப்படி? ஓகேயா கைஸ்? அவ்வளவுதான் பேக்கெட் பண்ணி. இனி நம்ம ஸ்ட்ரைட்டா வீட்டு பின்னாடி இருக்க மான்ஸ்டர் டேங்கை பார்க்கலாம் நண்பர்களே. அப்புறமா மான்ஸ்டர் டேங்கு, இந்த டேங்கே நம்ம பெருசா வீடியோல காமிக்கிறது இல்ல. உள்ள செடியெல்லாம் முளைச்சிருக்கு. பிளாக் வாட்டர் ஃபிஷ். இந்த டேங்க்ல இருக்க மீன் மட்டும்தான் எத்தனை வருஷம் ஆனாலும் உயிரோட இருக்கு. நான் இப்படி சொன்னாலே தான் ஆகும், பரவாயில்ல. இப்படி மூணு எங்க இதையும் காணல. ஒயிட் ஷார்க் ஒன்று அங்கே ஓடிச்சு கைஸ். இந்த டேங்க்ல நம்ம ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்தோம்ல, பள்ளியாடி போயிட்டு அந்த ஷார்க்லாம் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டு வாங்கிட்டு வந்தோம். அது அப்புறம் நம்ம ஷார்க்கு, அப்புறம் ஸ்னேக் பாபு இதில் தான் இருக்கான். என்ன பிரச்சனைனா இந்த டேங்க் வந்து மழை தண்ணி தான் ஃபுல்லாவே. மழை தண்ணி இருக்கனாலே ஹெல்த்தியா இருக்கு. நான் தண்ணியை பெருசாக சேஞ்ச் பண்ணலையா, ஆனால் மீன்லாம் ஹெல்த்தியாக தான் இருக்கு. கைஸ் டேங்க்ல உள்ள என்ன இருக்குன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கும் எப்படியும் தெரிய வாய்ப்பே இல்லை. அதனால இப்போ நம்ம வந்து டேங்க் க்ளீன் பண்ண போறோம். இதனால வீடியோக்காக பண்ணல, ஆல்ரெடி இன்னைக்கு க்ளீன் பண்ணலாம் தான் பிளான். அப்படியே இப்போவே பண்ணிடலான்னு திறக்க போறேன் கைஸ். பாண்டு நான் தான் திறந்து வைக்க போறேன். கடைசியா திறந்திருப்பீங்க, பல்ட்டி அடிச்சிருந்தேன். இப்போ அந்த மாதிரி இல்லாம சிம்பிளா இல்லைங்க ப்ரோ, இப்படி இல்லைங்க, இப்படி இல்லைங்க. இப்படி காலேஜ் வீட்டில் திரும்பிடலாம். ஓப்பன் பண்ணிட்டோம் கைஸ். நல்லா கலக்கி விடுல, சர்வத்து மாதிரி வருது. கருப்பட்டி காப்பி வேணும்னா வாங்க. எப்படியும் ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். தண்ணி அப்படியே வெளியே போட்டும் நம்ம ஒரு 80% வாட்டர் வெளியே போனதும் நம்ம இங்க வந்து புது தண்ணி சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ஃபிஷஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மற்ற ஃபிஷஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஆமா, அந்த இது காட்டல. இங்க ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் பார்த்துடுறோம். ஷாக் மீன். ஷாக் மீன் இப்போ பாருங்க. மின்னல் அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்களா? மின்னல் வீரன்னு உங்ககிட்ட கேட்காமலே ஆல்ரெடி நேம் வச்சிட்டேன். ஆனா நீங்க நேம் வைக்கல. மின்னல் வீரன்னு நேம் வைக்கலாமான்னு கேட்டேன். கமெண்ட் செக்ஷன்ல மின்னல் முரளி, மின்னல் ஜோஷி, மின்னல் மணி, கபிஸ், மின்னல் கொத்தனார், மின்னல் வினோத். வாங்க கைஸ், திரும்பவும் நம்ம மீனை தொட்டு பார்க்கலாம். ரபிஷ் ப்ரோ ரெடியா? ஆர் யூ ரெடி? தெரியுதா நண்பர்களே, லாஸ்ட் வீடியோ நிறைய பேர் பார்க்கவே இல்லை, எதனாலன்னு தெரியல. இந்த வீடியோல அதனால பாருங்க. திரும்பவும் நம்ம மின்னல் முரளிய, மின்னல் முரளி, மின்னல் மணி, மின்னல் வினோத், மணி வினோத், என்ன பேர் வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க. மின்னல் வினோத் நல்லா இருக்குல்ல? எப்படி? மின்னல் ருபீஸ், மின்னல் ருபீஸ், மின்னல் கொத்தனார், மின்னல் ருபீஸ் செட் ஆகுது. மின்னல் வினோத். வாடா தொட்டு கட்டுறா. உனக்கு லாஸ்ட் டைம் ஒண்ணுமே அடிக்கலையே, உன் உடம்புக்கு அடிக்காதுன்னு நினைக்கிறேன். சில பாடிக்கு ஒன்றும் செய்யாது. தள்ளி வெளியே விடு. வாங்கினியா?
மூஞ்ச பாருங்க காட்டு. இந்த சமயத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருந்துச்சு? அசால்ட்டா கையை விட்டுட்டான். என்ன தைரியத்துல விட்டான்னு தெரியலையே. லாஸ்ட் டைம் இவருக்கு பெர்ஃபெக்ட் ஒழுங்கா கிடைக்கல, அதனாலதான் இந்த வாட்டி ட்ரை பண்ணி கொடுத்துருக்கு. லாஸ்ட் டைம் கூட நல்லா அடிக்குது ஒரு கண்ணீர். ஆமா, அது இப்போ பெர்ஃபெக்ட்டா. நீங்க அவருக்கு அவனத்தனா once more please. கரண்ட்னு தெரிஞ்சே கையை ஓட சொல்றாங்க गाइस. எப்படி गाइस பண்ண முடியும்? நான் பண்ணா ஆம்பளையா இருந்தா ஐயோ தொட்டு காணிக்கு வாங்க. நான் பூரா போவாரு. இத வேணா நான் கையில எடுத்து வெளியில விடு. பூரான கையில எடுத்து வெளிய விடுங்க. பூரான விடுங்க. பூரான முத வாட்டி ஒரு மனுஷன் கையில எடுத்து பார்க்க போறேன். நான் ஹாஸ்பிடல்ல போறேன். பாருங்க गाइस. ஏன் கடிச்சு விட்டுது. கடிச்சா? சீரியஸாவா? கையில கடிச்சிட்டு. அவ்வளவுதான் நண்பர்களே, வண்டி எடுங்க. ஆம்புலன்ஸ் அதுங்கிற டிடி போடணுமா? கன்ஃபார்ம் இது கடிச்சா டிடி போடணும். வாங்க போ. டிடி இல்ல, டிடி போட போவாங்க. மத்தியம் பார்க்கணும். விளையாட்டு வினையானது. இங்க பாருங்க, இவரு எலக்ட்ரிக் எக்ஸ்பிரஸ் கை விடுக்குதுன்னா பெரிய மன்னர் பரம்பரை மண்ணாடி பரம்பரை. இப்ப மாவு கிட்ட எங்க கடிச்சிருக்கு? அது மச்சம். ஒரு மச்சம் மச்சம் அதுல கடிச்சு. அதுலதான் கடிச்சிருக்கு. மச்சம் எங்க இருக்கு? இந்த இருக்குல்ல, இதுதான் மச்சம். இது இப்ப கடிச்சது. அதுக்கு டிடி போடணுமா? கண்டிப்பா பத்தியம் பார்க்கணும். சீரியஸாவா? பிதுக்கி வெளியே பார்க்கலன்னு என்ன ஆகும்? பார்க்கலன்னா அவ்வளவுதான் கைஸ். பத்தியம்னா நம்ம இந்த மாதிரிப்பட்ட குறிப்பிட்ட சாப்பாடை மட்டும்தான் சாப்பிடணும். அந்த மாதிரி இப்போ இவர் கடி வாங்கிட்டாரா, இந்த விவசாயம் ஒரு உடம்புல இருந்து வெளியே போகணும்னா இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். டிடி போட சொன்னா அவர் பாருங்க நாட்டு வைத்தியம் சுண்ணாம்பு நல்லா வலிக்குது. எங்க பாட்டி இப்படிதான் சொல்லியிருக்காங்க கைஸ். இந்த மாதிரி ஏதாவது கடிச்சிச்சுன்னா நாங்க இந்த மாதிரி சுண்ணாம்பு தான் எடுத்து வைப்போம். சுண்ணாம்பு வச்சா சரியாயிரும். அப்புறம் அது சரியாயிரும் 2 நாள்ல. அது குட்டி பூரானால பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். இதுவே பெரிய பூரானா இருந்தா இன்னைக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்கணும். சரி, அப்புறம் எலக்ட்ரிக் வினோத் கை விடலையா? விட போறாரு. ஏற்கனவே கை போச்சு. இல்ல அந்த கை சும்மா தான். ஆமா, 2 கையும் ஜாலி முடிஞ்சிட்டு. ருபீஸ் வந்து எதிர்பார்க்கல. அவன் நாங்க சொன்ன உடனே கொண்டு போய் கையை விட்டான். அவன் வாங்கின சாக்குல இப்ப எல்லாரும் வாங்கணும்னு ஆசைப்படுறான். அப்புறமா நம்ம மண்டவீங்க இந்த காய் பாருங்க, அவன் ஆக்ரோஷம் அடங்கல, இன்னும் பெருசு கூடிக்கிட்டே இருக்கு. அங்க பாருங்க, கண்ணாடி உடைச்சிருவான். தெரியுதா கைஸ்? கலர் பாப்ப பத்திலா நான் வளர்த்தது ஜம்முன்னு வளர்ந்துருக்கு. இங்க பாரு, கையை வைக்க நேரம் அந்த கண்ணாடியோட இடிச்சு வைப்ரேட் ஆகுது. அது எப்பவுமே அப்படிதான் கைஸ். இது வந்து வாங்கிட்டு வரும்போது எப்படி டம்மியா இருந்து கலரு சாதா மீன் மாதிரி இருந்து இல்லைங்க. இப்பதான் அது ஃப்ளவரன் மாதிரி இருக்கு. இப்ப பாருங்க, பக்காவா மண்டெல்லாம் பெருசாயிட்டு இருக்கு. சரிதான் குவாலிட்டி. அம்மா என்ன கலர் பாப்பா இருக்குல்ல. ஆமா கைஸ், சரியா துள்ளுது கேட்டுலாம். இப்ப வர இங்க பாருங்க, கையை கொடுத்தாலே மண்டை உடஞ்சாதுக்கு. சும்மா மண்டவிங்கன்னு சொல்றது சும்மா கிடையாது. மண்டை இடிச்சு மண்டை. நருட்டோ இஸ் ஃபயர் கைஸ். எல்லா ஃப்ளவரானும் அந்த மாதிரி கலர் வராது. நமக்கு வந்து நருட்டோ லக்கியான ஃப்ளவரான் கேட்டீங்களா? அந்த மாதிரி லக்கியான ஃப்ளவரான் மட்டும்தான் கலர் வரும் கைஸ். அப்புறமா ஸ்னேக் பாபுட்டேந்து ஸ்னேக் பார்பி பிடிச்சிட்டு போனோம்ல, இதுக்கு உள்ளாடி தான் இருக்காப்ல. என்ன ஒண்ணும் தெரியல. நல்லா உள்ள இந்த பாருங்க, ஸ்டாண்டுக்கு மேல ஏறி இருக்கான் பாருங்க, டேபிளுக்கு மேல. ஸ்னேக் பார்பி தலைவர் கீழே இருக்க மாட்டாரா? அவருக்கு வந்து ஸ்டேபிள்ல தான் எப்பவுமே இருப்பாரு. இந்த போகுது பாருங்க ஸ்னேக் பார்பி. ஜம்முன் இருக்கா, ஃபுல்லா சிக்கன் தான் கைஸ். நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கதான் நம்மளோட ஒரிஜினல் ரிவர் மான்ஸ்டர் ஸ்னேக் பாபு. இவன் தான் அந்த ஸ்னேக் பாபு. பாபு இல்ல, பார்பி. ஓ பார்பி. பாபு டேங்க் உள்ளாடி இருக்கான். நம்ம டேங்க்ல தண்ணி எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் பாபுவை காட்டி தரேன். நம்ம தங்கமணி டேங்க்ல திரும்பவும் டிராகன் வந்துட்டான்ல. அதுக்கப்புறம் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. ஆமா வந்துட்டான். டிராகன் வரல, நாங்க தான் தூக்கிட்டு வந்தோம். தங்கமணி 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 தங்கமணி. என்ன போய் பாட்டு இது? இவர் பிச்சுமணி, அது தங்கமணி. சத்ரபதி 8 திசை ஆளும்பதி, அந்த பாட்டு கேட்டல அதான் இது. இவரு பிச்சுமணி இல்ல, இவரு மின்னல் மணி, வினோத் மணி. குஞ்சுமணி. ஓ இங்க வந்துட்டான் வினோத் ப்ரோ. என்ன உங்க பின்னாடி வந்து உங்க கையை கடிக்க பாக்குறான் பாருங்க. வாழலே முதுகுல குத்த போறான் அவன். கடிச்சு அவன் எல்லாருக்கும் முதுகுல தான் குத்துவான் நார்மலா. மாங்கொட்டத்துலயா? ராக்கி ராக்கி. அவன் தான் ரொம்ப பெருசா வளர்ந்தது. ராக்கி தெரியுதா எவ்வளவு பெருசா இருக்கான்? எவ்வளவு பெருசா இருக்கான். 110 வெயிட் பாக்குறியா? பாருங்க गाइस எப்படி இருக்கானு. ஏய் இவன் என்ன பைப்புக்குள்ள போறான்? அடிங்க கொய்யால பாரு, ராக்கி இடத்துக்குள்ள இவன் சிக்கிட்டான். வரும் வரும். அவன் எடுத்துனுங்க, சிக்கிட்டான். லைட் வெளியிடுங்க. ஐயோ ஐயோ, ஒன்னா வாட்டையை பார்த்தா உள்ள தலையை விட்டுருவான். பல தக்கன்னு இருக்கான் பா தங்கமணி. கண்ணு தான் செவச்செவன் இருக்கு. அப்புறம் ராயன் எப்போ வருவாரு வினோத் ப்ரோ? நைட் வருவாருன்னு சொன்னாங்க. ராயன் கமிங் गाइस நைட். இப்போ மணி 11 o'clock வருவான் கரெக்ட்டா. இப்போ மணி 5 மணி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 5 மணி ஆயிட்டு 11 o'clock கண்டிப்பா வந்துரும். गाइस எல்லா பெட்ஸையும் பார்த்துட்டு கடைசியா இங்க பாருங்க, நம்ம டேங்க்ல தண்ணி திறந்து விட்டோம்ல, ஃபுல்லா வெளிய போயிடுச்சு ஓரளவு. गाइस இப்பதான் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. இதுல நம்ம ஜெயின் கௌராமி, ஷார்க், பிரானா, ஸ்னேக் ஹெட், ஸ்னேக் பாபு, வேற யாரெல்லாம் இருக்கா? ஒயிட் ஷார்க் எல்லாமே இருக்கு. இந்த போது பாருங்க பிரானா இல்ல, பாக்கு சாரி, பாக்கு गाइस. அது பேரு ஒரு கூட்டம் கிடக்கு மீன். ஷார்க் எவ்வளவு அடங்கல. பாபுக்கும் பார்பிக்கும் சண்டை, உடைஞ்சு போச்சு மண்டை. ஆமா இதெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்தது गाइस. இந்த ஒயிட் கலர் ஷார்க் பெருசா இருக்கு பாருங்க. தள்ளி விடு ப்ரோ.
என்ன ஒரு மீன் வர ஸ்லோப்பியாவா? அது ஸ்லோப்பியா இல்லை, இவன் எதை பார்த்தாலும் ஸ்லோப்பியா. பெருசா பார்த்தல சுலபையாது. ஜெயண்ட் கௌரா மீன் வேற மாதிரி. இங்க பாருங்க எல்லாம் வந்து அலசிட்டு இருக்கு. கலரை பத்தி எப்படி இருக்கு? ஆமா வளரல அப்படிதான் இருக்கு. எடுங்க வெளியே. சாப்பிட போட்டா தான் வளரும். போட்டுட்டு தான் பாரு இருக்கே. நீ பாத்தியா? இங்க பாருங்க. ஏய் வளர்ந்துருக்கு ப்ரோ. ஏங்க இங்க பாருங்க. அம்மா எப்போ போதும். எங்க தண்ணியிலே வைங்க. எப்படி இருக்கு கைஸ் பாருங்க. இதான் நம்ம கலர் பாருங்க. அடியில அப்படியே ரெட் கலர் வந்திருக்கு. பாக்கு அது ரத்தம் இல்ல, அதான் கலர். கலரை பாரு. செவச்செவச்சவன் இருக்கு கைஸ். பாக்கு அருமையா பாருங்க கைஸ். வெறித்தனமா இருக்கு. ஒரித்தனமா இருக்கு கைஸ். அங்க வைக்க. ஓகே விட்டுருங்க. போதும். ஓரளவு முடிஞ்ச அழுக்கெல்லாம் வலைய வச்சு எடுத்துட்டு இனி புது தண்ணி ஆட் பண்ண வேண்டியதான். ஸ்னேக் பாபு தான் போறான் பாருங்க. தெரியுதா? இந்த மண்டையில ஒரு பொட்டு வச்சிருக்கானே, அதான் நம்ம ஸ்னேக் பாபு. வச்சு காட்டணுமா? வேண்டாம் அது வேண்டாம். அது ஆல்ரெடி அடிபட்டிருக்கு போய். பாருங்க கைஸ். இவன் தான் நம்ம ஸ்னேக். ஓய் கார்னர்ல ஒருத்தனை பிடிச்சி வச்சிருக்குது. இங்க பாருங்க ஜெயின் கௌராமி. தெரியுதா? இவன் யாரு? சாஃப்டா இருக்கு. ஆக்டிங் போடுறான் பாருங்க. ஆக்ஷன் மேடம். நடிச்சிரும் அப்படியே. சரி விட்டுருங்க தண்ணியில் விட்டுருங்க. அவ்வளோதான். அப்புறம் ஒயிட் ஷார்க்கு வேற எல்லாமே ஷார்க்கு தான் கைஸ். உங்களுக்கே தெரியும். நீ தண்ணி ஆட் பண்ண வேண்டியதான். புது வாட்டர் போடுங்க கபிஸ் பைப்பை. போடுங்க. புது தண்ணி ஆட் பண்ணிருக்கோம் நண்பர்களே. பாருங்க. டேய். மைக்கு அடிக்க நேரம் தெரியல மைக்கு. எவ்வளவு மீன். கூட்டமா இருக்கு கைஸ். சாருக்கு பாருங்க. சர்பத்து மாதிரி இருக்கா ஷார்க்கு? எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது? இது சாப்பிட்டா இல்ல. மூடி கும்மி அடிக்குது. கும்மியடி. நீ ஒரு அடிங்க. கைஸ் அவ்வளவுதான். இனி வந்து தண்ணி போட்டாச்சு. இனி டேங்க் ஃபுல்லா ஃபில் ஆயிரும். ராயன் வந்தது நான் இனி உங்களுக்கு கன்டினியூ பண்றேன். 11 மணிக்கு சந்திப்போம் கைஸ். 11 மணிக்கு கன்டினியூ பண்றேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ மணியை பாருங்க. போன் 10:30 ஆகுது. சரியா 10:30 ஆகுது. இப்ப ராயன் அநேகமா வந்திருப்பான். இந்த டைம் கண்டிப்பா வந்துட்டான் கைஸ். நாங்க பாத்துட்டோம். இப்ப நீங்க பாருங்க கைஸ். 6 மாசம் 7 மாசம் 8 மாசம் ஆகுது தானே. நம்ம பார்க்காம இருந்தோம். நைட் மட்டும் வந்துட்டு போயிட்டு இருந்தான். இப்பதான் அந்த திருடனை இன்னைக்கு நம்ம பிடிக்க போறோம். கையும் களவுமா. ரொம்ப நாள் காணல கைஸ். இப்போ ரீசெண்டா தான் வந்துட்டான். லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸா தான் வந்துட்டு இருந்தான். அவன் கரெக்டா அந்த தண்ணி இருக்கு பத்தில. இந்த தண்ணிக்குள்ளதான் நம்ம பழைய பாண்ட் இதுல டார்பலின் ஷீட் பாண்ட் இருக்கும்போது அந்த பாண்ட்ல இருந்தான். இப்போ இதுக்குள்ளாடி இருக்கான். இன்னும் காணல. இல்ல உள்ள அடி இருப்பான். நல்லா எடுத்து பாப்போமா ப்ரோ? காணல. பாருங்க கைஸ். கலக்கிட்டு இருக்கான். உள்ளதான் இருக்கான். என் கண்ணுக்கு தெரியல கைஸ். உங்க கண்ணுக்கு தெரியுதா? உள்ளதான் ராயன் இருக்கு. அந்த கலக்கிட்டு போறான். தெரியுதா? வெளிச்சத்தை பார்த்தா பயப்படாம நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டா. நண்பர்களே தெரியுதா? முதல்ல குட்டி மாதிரி நம்ம ராயன் தவளை குட்டி இருக்கு. டேய் தவளை குட்டி. உன்னை பத்தி பேசணும்ல. இங்க பாருங்க. தெரியுதா? நம்ம தவளை குட்டிக்கு மண்டை தெரியுது. நண்பர்களே ராயன் கிடைச்சிட்டான். தெரியுதா? எப்படி பண்ணணும்? திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பண்ணணும் அப்படியே வந்துட்டேன்னு சொல்லு. தெரியுதா? ஜம்முன்னு இருக்கான். அழகா இருக்காங்க. கீழே விட்டுருங்க. ஒன்ஸ் அடிச்சிட்டா. சரி அவனை தண்ணியில் விட்டுருங்க. ஓகே ஒன்று விட்டுருவோம். ஒன்றும் பண்ண மாட்டோம். நண்பர்களே கொஞ்ச நேரத்தில் கொலன்னு ஆகிட்டான். கையெல்லாம் பிசுன்னு இருக்கு கைஸ். ஒன்ஸ் அடிச்சு விட்டு தானே கையில் தெரியல. பாருங்க டேங்க்ல எல்லாம் தெரிச்சிருக்கு பின்னாடி. ட்ரம்ல ஏதோ தண்ணி இல்லை ஒன்று தண்ணி குடிச்சிட்டான். நண்பர்களே அப்படி காலையில இருந்து எல்லா பெட்ஸையுமே பார்த்துருப்பீங்க. இன்னும் புது பெட்ஸ் எல்லாம் ஃபியூச்சர்ல வந்துகிட்டே இருக்க போகுது. பயங்கரமாகவும் இருக்க போகுது. ஆமா எல்லாரும் ஆசைப்பட்டபடி நம்ம ராயனை பார்த்துட்டோம் கைஸ். நிம்மதியா சாப்பிட்டு தூங்குங்க. நிம்மதியாக சாப்பிட்டு தூங்குங்களா? அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோ அடுத்த சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. பாய் கைஸ்.